இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணியும் மீனும் தான் சமைக்கிறதுக்கு எடுத்து வந்திருக்கோம். அம்மாவும் சித்தியும் தான் வந்து அடுப்பை ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுருக்காங்க. நம்ம வீடு மட்டும் தான் காட்டுக்குள்ளே இருக்குது. சுற்றி இருட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் மட்டும்தான் சோலாரில் எரியக்கூடிய லைட்டு போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம சமைச்சிட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா தேவை வீட்டில் லைட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து இப்போ தேவைக்கு ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம். அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம தேவைக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். மற்ற நேரம்லாம் அது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இபி காஸ்ட்டோட ஜென்ரேட்டரில் பெட்ரோல் காஸ்ட் அதிகமாக வருன்றதுனால தேவைப்படும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற நேரம்லாம் வந்து இந்த சோலார் லைட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம வீடு பக்கத்தில் எந்த ஒரு வீடும் கிடையாது. ரொம்ப தூரத்தை தள்ளி தான் வந்து லைட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரத்தை தள்ளி இருக்குன்னு பாருங்கள். சித்தி வீடுமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. நம்ம வீடு தான் கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனால் நைட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு ஏற்ற இடமா இருக்கும். தம்பி வந்து மீனுக்கான மசாலா தடவி வச்சுட்டேன். வச்ச பிறகு வந்து அவனுக்கு தெரிஞ்சு கை ஃபுல்லாக எரிச்சலாக இருந்துச்சு. அவன் அதுக்காக என்ன பண்ணான்னா ஐஸ் வச்சான், தேங்காய் எண்ணெய்லாம் போட்டுட்டு இருந்தான். ரொம்ப எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து லிக்விட் ஜெல்லுன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் வாங்கி தடவிட்டோம். அது ஓரளவுக்கு கொஞ்சம் பெயின் வந்து ரிலீஃப் ஆச்சு. ஆனால் டேப்லெட் போட சொன்னோம், டேப்லெட் போட மாட்டேன்ட்டேன். ஒரு சைடு வந்து தம்பி வந்து மீனுக்கான மசாலா பூரா தடவி வச்சிட்டேன். இன்னொரு சைடு வந்து சித்தி வந்து சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம லைட்டு அவ்வளோ பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரேட்டர் பக்கத்துலேயே இருந்துச்சு. வீட்டில் எல்லா ஜென்ரேட்டர் போட்டு எல்லா லைட்டுமே போட்டோம். அது ஒரு நேரம் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணல. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் சோலாரில் லைட் எரியும். மற்ற நேரம்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து லைட்டு கிடையாது. ஜென்ரேட்டர் ஆன் பண்ண அப்புறம் தான் வீட்டுக்கு பின்னாடி சைடில் எல்லாமே வந்து லைட் போட்டோம். ஒன் சைடு வந்து வெள்ளரி உள்ளே போட்டிருக்கோம். இந்த செங்கல் சுற்றி வச்சுருக்கோமா, அது ஃபுல்லாகவே வந்து மல்லிகைப்பூ செடி. அங்கே ஒரு புதர் மாதிரி இருக்கிறது வந்து அது அவர் கொடி போட்டிருக்கோம். மற்றபடி தென்னை, கொய்யா எல்லாமே வந்து எல்லா சைடுமே வச்சுருக்கோம். தண்ணி வசதி வந்து இல்லை. நம்ம எடுத்து தான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கண்டுகளை போல் வளர்த்துட்ருக்கோம். இந்த சைடு பார்த்தா தெரியும், முன்னாடி மட்டும்தான் நம்ம சோலார் போட்டிருக்கோம். முன்னாடிலாம் வந்து ஜென்ரேட்டர் மூலமாக எரியுது. தம்பி வந்து மீனுக்கான மசாலா தடவி எல்லா வேலையும் கொடுத்துட்டு அவன் வந்து செல்லில் வீடியோ கேம் விளாட ஆரம்பிச்சிட்டான். சித்தப்பா வந்து செல்லில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. சித்தி மட்டும்தான் சிக்கன் பிரியாணி சமைச்சிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தி மட்டும்தான் வந்து பிரியாணிக்கான வேலையை மட்டும் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதனால் அதை இறக்கி வச்சுட்டு ரெண்டாவது மீனுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் வந்து பொறிக்க ஆரம்பிக்கும் போது அக்கா வந்துட்டாங்களா, அதனால் அக்காவும் சித்தியும் வந்து இன்னொரு சித்தி ரெண்டாவது சேர்ந்து வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சித்தி மட்டும் தான் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு சித்தியும் அக்கா வந்ததுனால கொஞ்சம் அந்த சித்திக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து கம்மியாயிடுச்சு. பாப்பா வந்து கட்டில் படுத்துக்கிட்டு அவங்க வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அதனால் வந்து அடுத்து சாப்பிட எல்லோரும் உக்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அக்கா மாமா மட்டும் தான் டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. டேஸ்ட் பண்ண பிறகு மீன் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி பிரியாணியும் நல்லா பெட்டராக தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி வந்து கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். எல்லோரும் பேசிருச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ஜாலியாக வந்து ஒரு நாள் வந்து பொழுத வைக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிறது சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் புதுசாக ஒரு சமையலோட அடுத்த வாரம் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.